யோ வாட்டர்மெலன் செய்யறதையும் செஞ்சுவிட்டு பண்ணி பீய தின்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்க அந்த பரதேசி நாய். நேற்று நடந்த பிக் பாஸ் எபிசோட்ல நம்ம விஜய் சேதுபதி தர்பீஸை போட்டு பொழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவர். அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, அவங்க பயப்படுறாங்க, நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுறீங்க. பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்ளு அவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். விஜய்ஸ் வரும்போதே மைக்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுல கத்திக்கிட்டே தான் வந்தாரு. திவாகர் கேக்குதா? இந்த வீக்ல தான் நம்ம விஜய்எஸ் ஃபர்ஸ்ட் டைமா யாரையும் கொஞ்சம் சிரிச்சு பேசாம எபிசோட் ஃபுல்லாவே முறைச்சுக்கிட்டே இருந்தாரு. இதுக்கு நடுவுல நம்ம விஜய் பாரு வேற அண்ணனை டென்ஷன் பண்ணி விட்டாங்க. உட்காருங்க பாரு, உங்களுக்கு ஒரு முறை சொல்றேன் பாரு. ஆனா நம்ம விஜய் சேதுபதி நம்ம பார்வை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாரு. அதுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல. நம்ம விஜேஎஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் மாட்டினது நம்ம வாட்டர்மெலன் தான். இந்த புடி தலைவன் போன வீக் நடந்த எல்லா ஃபைட்லயும் ஒரே டைலாக தான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட ஒரு மீட்டரோட போயிருக்காரு உள்ள. உங்க தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவர். அதை தான் நம்ம விஜேஎஸ் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு விட்டுட்டாரு. மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? அடுத்து மாட்டினது நம்ம அகோரி கலையரசன் தான். இவர் என்ன பண்ணாருன்னா போன வீக் எபிசோட் ஃபுல்லாவே கொஞ்சம் தூக்கலாவே பேட் வேர்ட்ஸ் பேசியிருந்தாரு. இந்த சீசன்ல இவ்வளவு பீப் நாங்க போட்டதே இல்ல. சிரிக்காதீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை? இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. அடுத்து மாட்டினது நம்ம கனி அண்ட் சபரி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நம்ம விஜேஎஸ் கனி கிட்ட திவாகர் சட்டை போடாம சுத்தின மேட்டரை தான் கேட்டிருந்தாரு. திவாகர் சட்டை போடாம பண்ணும்போது அது தப்பா இருக்கு அப்படின்னா இதுவரைக்கும் எத்தனை பேர்ட்ட சொல்லிருக்கீங்க? மத்தவங்க இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கேன். ஆனா உண்மை என்னன்னா நம்ம தர்பீஸ் சட்டை போடாம சுத்துறத நம்ம விஜேஎஸ் ஆலையே பார்க்க முடியாது. அடுத்து சபரி கிட்ட அக்கா தங்கச்சினா மட்டும் தட்டி கேட்பீங்களான்னு கேட்டிருந்தாரு. அது என்ன உங்க தங்கச்சி அக்கா தெரிஞ்சவனா மட்டும் இருந்தாங்க. ஆனா நம்ம சபரி கிட்ட உன் பாசத்தெல்லாம் வெளியே வச்சுக்க, இது பிக் பாஸ் வீடு, நீ மூடிட்டு விளையாடுடா அப்படின்னு அவரையும் திட்டி உட்கார வச்சுட்டாரு. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இதுக்கு நடுவுல நம்ம துஷாரையும் அரோராவையும் வேற கலாச்சி விட்டுட்டாரு. இங்க நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரியே நாங்க உள்ள 2 பேர் வச்சிருக்கோம். அதான் துஷாரா. ஏசி எல்லாம் ஓகே தானே? கம்ஃபர்டபுளா இருக்கா? யாராவ இவ்வளவு அவனுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அடுத்து எஃப்ஜே கிட்ட ஒழுங்கா இனிமே விளையாடு, இதுக்கு மேல எதையாச்சும் வாய விட்டினா நீ வெளியே இருப்பேன்ட்டு அவரையும் மிரட்டி விட்டுட்டாரு. மிரட்டுறதோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதோ இன்னொரு முறை அது அப்படி நடந்துச்சுன்னா எஃப்ஜே இங்க என் கூட தான் இருக்கணும். அப்புறம் லாஸ்டா நம்ம கமருதீனை பாராட்டி பேசிட்டு நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. எவிக்ஷன் கார்டை தூக்கி காமிச்சு வெளியே வாடா கலையரசா அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டியா அப்படியே வெளியே போயிருன்ட்டு அவரையும் அமுச்சு விட்டாரு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இதுதான் நேற்று நடந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சோலி முடிச்சு போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு.